எல்லாருக்கும் வணக்கம். சமூக பேச்சு சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல கொடூரமா நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தான், ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப டார்ச்சர் குடுத்துருக்கான். இந்த மாதிரி அ லவ் லவ் பண்ண நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வேண்டாம் வெறுப்பா எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டான்னு எவ்வளோ சொல்லியும், தொரத்தி தொரத்தி அந்த பொண்ண விடாம போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ஒரு டைம்க்கு மேல எனக்கு பிடிக்குதுன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லியும், வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு உடனே, ரோட்லயே வச்சு கழுத்த அறுத்து அந்த பொண்ண கொலை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட இறந்து போன வீடியோலாம் பார்க்கும்போது, அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க பேரண்ட்ஸ்லாம் துடிச்சு அழுவுறது சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அத பார்க்கறதுக்கே. ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா விட்டுறணும். அத விட்டுட்டு போட்டு வற்புறுத்தி வர வைக்கிறதுக்கு பேரு லவ் கிடையாது. முன்னாடிதான் லவ்ன்ற பேருக்கு ஒரு மரியாதை இருந்தது. இப்போதான் லவ்ன்ற பேர்ல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாரி விஷயம் தான் இருக்கு. லவ்வுக்கான மரியாதை போயிருச்சு. இந்த இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. பொண்ணுங்களுக்கு எப்போ ஃப்ரீடம் கிடைக்கும்னே தெரியல. ஒரு நிமிஷமும் பயந்து வாழ வேண்டியதா இருக்கு பொண்ணுங்க. நிம்மதியே போயிருச்சு. நிம்மதினா என்னன்னே தெரியாத மாதிரி ஆயிருச்சு இப்போலாம். பேரண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பொண்ணுங்கள காலேஜ்க்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு எங்கேயோ அனுப்பிச்சுட்டு வயித்துல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வர வரைக்கும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அந்த மாதிரி மாறிடுச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும்ல. ஒரு பெரிய எய்ம் இருந்திருக்கும். ராமேஸ்வரம்ல இறந்த அந்த பொண்ணுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர் ஆகணும், இல்ல ஒரு டாக்டர் ஆகணும்ன்ற ஒரு கனவு இருந்திருக்கும் அது. இந்த ஒரு இன்சிடென்ட்னால இப்ப அதுவும் போயிருச்சு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான். லவ் இஸ் நாட் ஃபோர்ஸபிள். ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறதுக்கு பேரு லவ்வே கிடையாது. இந்த இந்த மாதிரி இஷ்யூ இனிமே நடக்காம இருக்கணும்னா, தண்டனை கடுமையானா மட்டும்தான். கடுமை ஆகணும். இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமானவன் இருக்கானே, அவனதான் ஜெயில போட்டுட்டுலாம் விடக்கூடாது. அவனதான் சுட்டு கொல்லணும். அப்போதான் இந்த இன்சிடென்ட் நடக்காம இருக்கும் இதுக்கப்புறம். இதே மாதிரி இன்சிடென்ட் இனிமே நடக்காம இருக்கணும்னா, இந்த மாதிரி தண்டனை கடுமையானா மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது ஃபர்ஸ்ட். இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமானவன. இப்படி முதல்ல ஒரு தண்டனை கிடைச்சாதான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசிக்கிறவனுக்கு ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் தான் பொண்ணுங்களுக்கு சேஃப்டின்ற வார்த்தைக்கே இடம் கிடைக்கும். நிம்மதின்ற வார்த்தைக்கே இடம் கிடைக்கும். தண்டனை கடுமையா கிடைக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு. நன்றி.